மோந்தா புயல் தற்போது எங்கே இருக்கிறது, எப்போது, எந்த இடத்தில் புயல் கரையை கடக்கும் போன்ற பல கேள்விகளுக்கான பதிலுடன் வரைகலையில் விளக்குவதற்காக நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். தற்போது மோந்தா புயல் எங்கே இருக்கிறது, எப்போது, எங்கு கரையை கடக்கிறது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஆண்டின் வடகிழக்கு பருவமழையினுடைய முதல் புயல் நேற்று இரவு சரியாக 11:30 மணி அளவில் உருவானது. அதற்கு முன்னதாக அது கடந்த 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும். பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நேற்று இரவு 11:30 மணி அளவில் அது புயலாக உருவாகி இருக்கிறது. இந்த புயலுக்கு ஏற்கனவே பரிந்துரைத்த பெயர், தாய்லாந்து பரிந்துரைத்த பெயர் மோந்தா என்று பெயர் வைக்கப்பட்டது. மோந்தா என்றால் அழகிய நறுமணமுள்ள மலர் என்று அர்த்தம். இப்போ இந்த மோந்தா புயல் சரியாக எங்கு இருக்கிறது? அது எழுப்பிய முதல் கேள்வியே அதனுடைய இலக்கு என்பது தமிழ்நாடா ஆந்திராவா என்பதுதான் முதல் கேள்வியாக இருந்தது. தற்போது அந்த மோந்தா புயல் எங்கே இருக்கிறது, எப்போது கரையை கடக்கப் போகிறது, எங்கு கரையை கடக்கப் போகிறது, கரையை கடக்கும் போது எந்தெந்த பகுதியில் மழை பொழிவு இருக்கும், காற்றின் வேகம் எப்படி இருக்கும் என பல கேள்விகள் எழுகிறது. சென்னை குறிப்பாக தமிழகம் இந்த மோந்தா புயலால் பாதிக்குமா என்ற மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த மோந்தா புயல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் கடைசியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூட வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறார்கள். என்ன மாற்றம், அந்த மாற்றத்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மோந்தா புயல் சரியாக இப்போது எங்கே இருக்கிறது என்றால், இந்த மோந்தா புயலுடைய வரைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கும். சரியாக இது கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கூடிய இந்த மோந்தா புயல் சரியாக அது 16 கிலோமீட்டர் வேகத்தில் நோக்கி கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சரியாக இது சென்னையில் இருந்து பார்த்தோம் என்றால், சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோந்தா புயல் என்பது தற்போது நிலை கொண்டு உள்ளது. நிலை கொண்டில்லை, அதை கரை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. 16 கிலோமீட்டர் வேகம் என்பது ஒரு சராசரியான வேகம் தான், அதிக வேகம் கிடையாது. அதன் காரணமாக மிக மெதுவாக அது கரை நோக்கி நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு தென்கிழக்கே சரியாக 600 கிலோமீட்டர் தூரத்தில் மோந்தா புயல் தற்போது இருக்கின்றது. இந்த மோந்தா புயல் எங்கே கரை கடக்கப் போகிறது, எப்போது கரை கடக்கப் போகிறது என்ற கேள்வி எழும். பொதுவாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புயல் உருவானால் அது தமிழ்நாட்டை தான் பெருமளவில் அதை நோக்கி நகரும். ஆனால் ஏன் இந்த புயல் ஆந்திராவை நோக்கி நகர்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாற்றம் ஏற்பட்டது என்றால், 2 மிக முக்கியமான மாற்றங்கள். அதாவது சென்னையை நோக்கி வர வேண்டிய இந்த மோந்தா புயலானது ஆந்திராவை நோக்கி நகர்கிறது. ஆந்திராவை நோக்கி நகர்கிறது என்றால் என்ன காரணம்? 2 மிக முக்கியமான மாற்றங்கள். அந்த மிக முக்கியமான மாற்றங்கள் காரணமாக தான் சென்னையை நோக்கி வர வேண்டிய புயல் ஆந்திராவை நோக்கி நகர்கிறது. என்ன காரணம் என்றால், பசிபிக் உயர் அழுத்தம் என்பது மிக முக்கியமான காரணம். பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக இந்த மோந்தாவின் திசை என்பது மாறி இருக்கிறது ஒன்று. 2வது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இமயமலையினுடைய தாழ்வு பகுதி, அதாவது இமயமலையின் தாழ்வு பகுதியினுடைய ஈர்ப்பு காரணமாக, மேற்கத்திய தாழ்வு பகுதியின் ஈர்ப்பு காரணமாக இந்த மோந்தா புயல் சென்னை நோக்கி வர வேண்டியது ஆந்திராவை நோக்கி நகர்கிறது. இந்த 2 காரணங்கள் தான் தமிழகத்தை இந்த புயலிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது என்றே கூறலாம். இதுதான் இந்த மோந்தா புயல் ஆந்திராவை நோக்கி நகர காரணம். சரி, ஆந்திராவை நோக்கி எப்போது அது நகர்கிறது, எந்த திசையில் அது கரை கடக்கிறது, எப்போது அது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கரை கடக்கும் என்பது தொடர்பான அறிவிப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நேற்று இரவு 11:30 மணி அளவில் இந்த மோந்தா புயல் உருவானது. இந்த மோந்தா புயலானது ஆந்திராவின் மிக முக்கியமாக மசூலிப்பட்டினம் மற்றும் சதுரங்கப்பட்டினம், அதாவது மசூலிப்பட்டினம் இடையே இது கரை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம் இடையே கரை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இது கரை கடக்கும் போது காக்கிநாடா அருகே தான் இது கரை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மசூலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடையே இது கரை கடக்கும் போது காக்கிநாடா அருகில் தான் இது கரை கடக்கும். அப்படி கரை கடக்கும் போது காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்குமா என்ற கேள்வி வரும். ஏனென்றால் இந்த மோந்தா புயல் ஏற்கனவே கூறியது போல 2 மிக முக்கியமான காரணங்கள் அடிப்படையில் இது ஆந்திராவை நோக்கி நகர்றது. இந்த 2 முக்கியமான காரணங்கள் காரணமாக தான் இந்த புயலுடைய காற்று என்பது முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வளிமண்டலத்தில், அதாவது இமயமலையுடைய மேற்கத்திய தாழ்வு பகுதியினுடைய ஈர்ப்பு காரணமாக இந்த மோந்தா புயலுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று பகுதி என்பது சற்று தளர்வடைந்திருக்கிறது. காற்று முறிவு, வளிமண்டலத்தில் காற்று முறிவு ஏற்பட்டிருக்குது. அதன் காரணமாக மிக கனமாக வர வேண்டிய புயல் என்பது கரையை நோக்கி நகரும் போது தளர்வடையும் என்று சொல்கிறார்கள். அதாவது தளர்வடைந்து அது பரவலாக அது கரையை கடக்கும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இது தளர்வடையாமல் இருந்தால் அந்த புயலுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மோந்தா புயல் இமயமலையினுடைய மேற்கு பகுதியின் ஈர்ப்பு காரணமாக இது சற்று கனமாக செல்லாமல் தளர்வடையும். காற்று முறிவு ஏற்பட்டிருக்கிறது. முறிவு ஏற்பட்ட காரணத்தால் இது பரவலாக்கப்படும். ஒரே கனமாக செல்ல வேண்டிய புயல் என்பது பரவலாக்கப்பட்டு கரையை நோக்கி நகரும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கரையை நோக்கி நகரும் போது அதனுடைய தீவிரத்தன்மை என்பது குறையும். பொதுவாக ஒரு புயலாக இருக்கட்டும்,
அல்லது காற்று தாழ்வு பகுதி தாழ்மண்டலம் எதுவாக இருந்தாலும் அது கடலில் பயணிக்கும் வரைதான் அது வீரியம் கொண்டு சக்தி மிக்கதாக இருக்கும். கடலை விட்டு கரையை நெருங்கக்கூடிய சமயத்தில் அது வலுவிழக்க தொடங்கும். ஒரு மீனை போலதான், மீன் எப்படி தண்ணீர் உயிர் வாழ்கிறதோ அதே போன்று ஒரு புயல் அல்லது காற்று தாழ்மண்டலம் உயிர் வாழக்கூடிய இடம் என்பது கடல் தான். கடலை விட்டு அது கரை நோக்கி நகரும் போது அது மெல்ல மெல்ல அது கரைந்து காணாமல் போகும். அதுதான் இந்த மோந்தா புயல். நாளை இரவு அது கரையை கடக்கும், காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாளை இரவு அது கரையை கடக்கும். இது கரையை கடக்கும் போது அது வலுவிழந்து கரையை கடக்கும். அது வளிமண்டலத்தில் காற்று முறிவு ஏற்பட்டிருக்கூடிய காரணத்தால் வலுவிழந்து கரையை கடக்கும். இதனால் காற்றின் வேகம் என்பது குறைவாக தான் இருக்கும், ஆனால் மழையின் அளவு அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த மோந்தா புயல் ஆந்திராவை நோக்கி தான் நகர்கிறது. நமக்கு பாதிப்பு, சென்னைக்கு குறிப்பாக தமிழகத்தில் பாதிப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக பாதிப்பு இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், இந்த மோந்தா புயலை பொறுத்தவரையில் நேராக அது ஆந்திராவை நோக்கி நகராமல் அது சென்னையை நோக்கி கிழக்கு பகுதியில் நகர்ந்து, அதாவது சென்னையை நோக்கி நகர்ந்து, அதாவது புயல் அல்ல, அதனுடைய மேகக்கூட்டங்கள், இந்த மோந்தா புயலால் உருவாகக்கூடிய மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி நகர்ந்து அங்கு நிலை கொண்டு அதற்கு பிறகு அது ஆந்திராவை நோக்கி செல்கிறது. புயல் எல்லாம் மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி நகர்ந்து சென்னையில் மேல் பகுதியில் நின்று கொண்டு, கிழக்கு பகுதியில் நின்று கொண்டு அதற்கு பிறகு அது ஆந்திராவை நோக்கி நகரக்கூடிய காரணத்தால் இன்று காலையிலிருந்து நாளை மாலை வரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், வடகிழக்கு வட மாவட்டங்களில் மழையின் பொழிவு அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது இன்னொன்று என்னவென்றால், இந்த மேகக்கூட்டங்கள் தான் ஏற்கனவே கூறியது போல சென்னைக்கு கிழக்கு பகுதியில் மேகக்கூட்டங்கள் நின்று அதுக்கு பிறகு அது ஆந்திராவை நோக்கி தெற்கு பகுதி நோக்கி நகரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மோந்தா புயல் ஏற்கனவே கூறியது போல தற்போது எந்த திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது என்றால், இது முதலில் இந்த புயல் உருவாகும் போது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்தது. மோந்தா புயலானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்தது. அதாவது மேற்கு வடமேற்கு என்றால் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த புயலுடைய நகரும் திசை என்பது மாறும். இன்று மதியத்துக்குள்ளாக அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய மோந்தா புயலானது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும். அப்படி என்றால் சரியாக அது ஆந்திராவை நோக்கி நகருது என்பதுதான் அதற்கான பொருள். மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்த மோந்தா புயல் அது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், தமிழகத்திற்கு மழைக்கான பாதிப்பு இருக்காதா என்றால் நிச்சயமாக தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதில் மிக மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், கடைசி நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அதாவது என்ன மாற்றம் என்றால், பொதுவாக 2020ஆம் ஆண்டு நிவர் புயல் ஏற்பட்டது நமக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த புயலானது விழுப்புரம் கடலூர் இடையே 6 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டருக்கான மழைப்பொழிவு, குறுகிய காலத்தில் அதிக மழைப்பொழிவு கொடுத்தது. அதே போன்று இந்த மோந்தா புயலும் குறுகிய நேரத்தில் அதிக மழைப்பொழிவை ஆந்திரா கொடுக்கும். அதாவது காக்கிநாடா, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓங்கோல் நெல்லூர் இடையே இது அதிக மழைப்பொழிவு கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. என்ன மாற்றம் என்றால், இந்த மோந்தா புயலானது கரையை நோக்கி நகர நகர அதனுடைய திசை ஒருவேளை மாறுபட்டால் குறுகிய நேரத்தில் அதிக மழைப்பொழிவு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் ஏதேனும் ஒரு பகுதியில் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஒருவேளை நடப்பதற்கான வாய்ப்பு தான், நடக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. நகரும் வேகம் என்பது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது. குறுகிய கால மழைப்பொழிவு என்பது நெல்லூர் அருகே கொடுக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள். நெல்லூர் உள்ளிட்ட பகுதியில் அதிகமான குறுகிய காலத்தில் அதிக மழைப்பொழிவு இருக்கும். ஒருவேளை அந்த நகரக்கூடிய திசை என்பது நெருங்கி வரும்போது மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லுகிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவேளை அது கரை நோக்கி நகர்ந்து வரும்போது திசை மாறக்கூடிய பட்சத்தில் அது வட தமிழகம், குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் ஏதேனும் ஒரு பகுதியில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவை கொடுக்கும். அதற்கான வாய்ப்பு இந்த நிமிடம் வரை உள்ளது என்றுதான் சொல்கிறார்கள். அதனால் இந்த மோந்தா புயல் பொறுத்தவரை ஆந்திராவுக்கு தானே செல்கிறது, நமக்கு எந்த பாதிப்பு இல்லை என்ற அலட்சியம் வேண்டால் எப்போதும் முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு என்பது தேவை என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இதுதான் தற்போதைய நிலவரம். இந்த மோந்தா புயல் ஏற்கனவே கூறியது போல 16 கிலோமீட்டர் வேகத்தில் மிக மெதுவாக நகர்ந்து வருகிறது. நகரும் திசை என்பது இன்று மதியத்திற்கு பிறகு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும். அது நெருங்கி வரும்போது மேகக்கூட்டங்கள் சென்னைக்கு வரும். அப்போது மழை பொழிவு இன்னும் அடுத்த சில மணி நேரங்களிலும் அடுத்த நாட்களில் மழை அதிகமாக இருக்கும். ஒருவேளை புயலின் திசையே மாறக்கூடிய பட்சத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் ஏதேனும் ஒரு பகுதியில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.